சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் உங்களையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாரு. God bless you. Happy Christmas. மஞ்சக்காமல வந்து எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில எங்க போறதுன்னு வழி தெரியாம எங்கேயாச்சும் போனா ஒரு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகாத இடங்களே கிடையாது. எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்து எங்கேயுமே ஒரு சுகம் கிடைக்கவே இல்லை. இப்ப நான் இங்க நின்று உங்க மத்தியில சொல்ற போது எனக்கும் வந்து இயேசு குறித்து சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. ஆனா ஒரு நாள் நம்பிதான் ஆகணும். அப்படி நான் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில நான் அந்த இயேசுவை நோக்கி நான் பார்த்து என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கும் போது டாக்டர்ஸ்னால முடியல, இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மனிதர்களால முடியாத ஒரு மிராக்கிள், ஒரே ஒரு மனம் திரும்புதல், இது மட்டும்தான். இந்த மனம் திரும்புதல் நான் செய்த தவறை குறித்து இயேசுவிடத்தில் நான் கேட்கும் போது ஒரு தேவ பிரசன்னம் எனக்குள்ள வந்து ஒரு விடுதலை இயேசுப்பா எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு அவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகர். அவர் மூலியமா தான் நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பு உண்டு. 4 வருஷம் ஆயிருக்கும் நான் இறந்து போய், ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லாம எவ்வளவோ தோல்வி எல்லாம் இழந்து போய் நடு ரோட்ல இருந்த என்ன இன்னைக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து நல்லா வைத்திருக்கிறார். நற்செய்தியை சொல்றதுக்காக நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும்னா எங்க போறதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை, வியாதியா இருக்கிறீங்களா, ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, எங்க போறதுன்னு தெரியலையா, நீங்க அணுக வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு. அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வியாதிகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை மாற்றி வழிநடத்துவார் சொல்லி இந்த நற்செய்தியை சொல்வதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. என்னை செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டு என்னை வீட்டில் அனுப்பிச்சு விட்டாங்க. வீட்டில் இருக்கும் போது இருந்து அந்த டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிபிகேட்ல இருந்து என்னுடைய கல்லீரல் லிவர் முழுசா அழுகி போய் மறுபடியும் புதிதாக வந்தது. A to Z எல்லா ரெக்கார்டும் நான் வந்து யூடியூப் சேனல்ல நான் வந்து அதை போட்டிருக்கிறேன். நீங்க போய் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் யாரோட இருதயத்தெல்லாம் நீர் பேசினீரோ கர்த்தர் அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கடல் பிரச்சனையில இருந்து விடுதலையாக முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். அவங்க எல்லாம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். யாரோடைய சரீரத்திலெல்லாம் பலவீனங்களா இருக்கோ, எந்த வியாதிப்பட்டு எழும்ப முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நீங்க விசுவாசிச்சு இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாக விடுதலையாக்குவார் சொல்லி நாங்கள் வேதத்துல படித்து அந்த பிரசனத்தினால் அந்த விடுதலை பெற்ற நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 Sotram, sotram, sotram. நெருக்கத்தின் நேரத்திலும்